சொல்கிறது போது நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இதை நாங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் எப்படி ரோஸ்டட் ஆகிட்டுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி கையால் உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நான் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா 1 kg அளவாக தான் எடுத்து வைக்கிறேன். அப்போ கொஞ்சம் மசாலா தான். இதை கிரைண்டரில் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்காது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமென்னா, ஒரு 1 tablespoon கொரியாண்டர் பவுடரும் 1 teaspoon சில்லி பவுடரும் இதோடு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி மசாலா ரெடி. இப்போ நாங்கள் இன்னொரு மசாலா பண்ண போகிறோம். சேம் கிரைண்டர்லேயே நீங்கள் வந்து கார்லிக், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி இலையோட ஸ்டெம், அந்த காம்பு அதை வீசிட வேணாம், அதுதான் இலையை விட வாசமாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு அதோட ஸ்பெஷலாக நாங்கள் அந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது இந்த வெள்ளை கசாசா, பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட பெருஞ்சீரகம், புதினா, கொஞ்சம் தண்ணி இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பண்ண போகிறோம், ஒரு பேனில் ஆயிலை விட்டு வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் இந்த ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்த உடனே அதை எடுத்துருவோம். இப்போ அதே ஆயில்லையே நாங்கள் உருளைக்கிழங்கு ஒரு 200-250 கிராம் மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு அதையும் ஒரு நல்ல கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மட்டன் மசாலா பண்ணுற நேரமே இந்த பொட்டேட்டோவை போட்டு குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நான் மட்டனில் சேர்ப்பேன். ஒரு 75% மட்டன் குக் ஆகணுன்னு இதையும் சேர்த்துடுவேன். இந்த மாதிரி பண்ணால் போட்டுட்டு விருப்பம் இல்லாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் அந்த அதே ஆயில்லையே நான் வந்து கஜுவையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து கார்னிஷுக்கு எடுத்து வச்சிடலாம் ஒரு சைடில். இப்போ மட்டன் கிரேவி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து தயிர், அப்புறமா சால்ட், அதோடு சேர்த்து கொஞ்சம் லைம் ஜூஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நாங்கள் வெங்காயம் பொரிச்சோம் தானே, அந்த எண்ணெயை எடுங்க. அதுதான் நல்ல வாசமாக இருக்கும். அதை எடுத்து அது ஒரு 4 tablespoon மாதிரி போட்டு அதில் பட்டை, கிராம்பு, பே லீவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு ரொம்ப கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம்.
பிரியாணி மசாலா. இப்போ ஆல்டுகெதர் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கிறோம். இதில் 1 டீஸ்பூன் சிக்கன் ஸ்டாக் அதுவும் போட்டு அரை கப் மாதிரி ½ கப் வாட்டர் தண்ணி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சிடலாம்.